நீங்க ஜெபிங்க, கைகளை வச்சு ஜெபிங்க. நீங்க பயந்துகிட்டு இருக்காது, பைபிள்ல இருக்கு. விசுவாசிகளால் நடக்கும் அடையாளங்களாவன, அவர்கள் வியாதியஸ்தர்கள் மேல கைகளை வைப்பார்கள், அப்பொழுது அவர்கள் சொஸ்தமடைவார்கள். உங்க கையை பாருங்களேன். இந்த கையை வைக்கும்போது ஆண்டவர் இந்த கையை குறித்து தீர்க்க தரிசனம் பேசியிருக்காரு பாருங்களேன். இந்த கையை குறித்து வாக்குத்தத்த வசனம் உண்டு. இந்த கையை பார்த்து சொல்லுங்களேன், இந்த கையை உன் மேல வாக்குத்தத்த வசனம் இருக்கு. வசனம் என்ன தெரியுமா உன்னை பத்தி சொல்லுது? இந்த கையை வைக்கும் போது வியாதியஸ்தர்கள் சுகமாவார்களா? இந்த கையை எடுத்து ஒருத்த மேல வச்சா போதும், இயேசுவின் நாமத்துல சுகம் உண்டாவதாக சொன்னா போதும். இயேசுவின் நாமத்துல குருட்டு கண்கள் திறக்கப்படுவதாக சொன்னா போதும். இயேசுவின் நாமத்துல செவிட்டு காதுகள் திறக்கப்படுவதாக சொன்னா போதும். இந்த செகண்ட்ல டெலிவரன்ஸ் உண்டாகுது. This is the power, not in this hand. இந்த கையில் இல்ல, கர்த்தர் சொன்ன வார்த்தை நிமித்தம் இந்த கை பவர்ஃபுல் ஆயிடுச்சு. இயேசு சொன்னார், இந்த கையை குறித்து வார்த்தை சொன்னார். உங்களுக்கு ஒண்ணு தெரியுமா? இந்த கையை குறித்து வார்த்தை இருக்குது. இந்த கை ஹீலிங்கை நடப்பிக்குது. இந்த நாவு தீர்க்க தரிசனம் உரைக்கும் எழுதப்பட்டிருக்குது. இந்த நாவு சுவிசேஷத்தை பிரசங்கிக்க அழைக்கப்பட்டது என்று வசனத்தில் எழுதப்பட்டிருக்குது. நாங்கள் பிரசங்கிக்கும் பொழுது வியாதியஸ்தர்கள் ஹீல் ஆவாங்க. நாங்க பிரசங்கிக்கும் பொழுது சுவிசேஷம் அறிவிக்கும் பொழுது பாவிகள் ரட்சிக்கப்படுவார்கள். வேதத்துல இப்படி எழுத